நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குதுன்றதை இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே மகா இரக்கமும் கிருபையும் மன்னிக்கிற தேவனுமா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவருக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர்ன்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 86 அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறார். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையும் மிகுந்தவராய் இருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சோதோம் குமராவை நான் அழிக்க போறேன்னு ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் சமீபமாய் வந்து, துன்மார்க்கனுடைய நீதிமானை அழிப்பீரோ? ஒருவேளை பட்டணத்துல 50 நீதிமான்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த 50 நீதிமான் நிமித்தம் நீங்க அந்த பட்டணத்தை அழிக்க கூடாது இல்லையா? சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ? அந்த 50 பேருக்காக நீங்க இறக்கப்பட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, 50 நீதிமானு தான் நான் அழிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஆபிரகாம் பாத்தீங்கன்னா 45ன்னு வரு, அப்புறம் 40ன்னு வரு, அப்புறம் 30ன்னு வரு, அப்புறம் 20ன்னு வரு, அதுக்கப்புறம் 10. எந்த அளவுக்கு கர்த்தர் பொறுமையா இருப்பாருன்னா, ஆபிரகாம் கேட்க 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 ஒரு மனுஷன் பேச கர்த்தர் அன்னைக்கு கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் எவ்வளவு பொறுமை உள்ளவரா இருந்தாருன்றத பாருங்க. நான் பேச துணிந்தேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லுவாரு, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிக்க, நீ கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை 5 நீதிமான் இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்களான்னு ஆபிரகாம் கேட்டிருந்தா கர்த்தர் அதுக்கும் ஒத்துட்டு இருப்பார். ஏன்னா அங்க ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தாரு, அது லோத்துன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு விரும்பாத அருவருப்புகளை அங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதோடைய பாவத்தின் சத்தம் நாள்தோறும் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்துல கேட்கறது போல ரொம்ப கொடுமையா இருந்தது. கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை அங்க செஞ்சுட்டு கொடுத்தாங்க. அப்போ கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அப்போ அந்த லோத்தை ரட்சித்து துன்மார்க்கனை அழித்தாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு மன்னிக்கிறவமா இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி, அவர் மன்னிக்கிறவரும் மகா சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் இரக்கம் உள்ளவருன்றதை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 16 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எங்கள் பிதாக்களாகி அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீ செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபை உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஆமென். ஆமென். எகிப்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருந்தாங்க. தினம்தோறும் வேதனைப்பட்டாங்க. அவர்களை அடிமையாக்கி அவர்களை கடினமான வேலைகளுக்கு உட்படுத்தியிருந்தாங்க. அவருடைய கூக்குரலுடைய சத்தம் நம்முடைய கர்த்தருக்கு கேட்டு ஒரு ரட்சகரை அனுப்பி அந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்தார். வரும்போது பாத்தீங்கன்னா அந்த எகிப்துல இருக்கும்போது
அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க கண்டாங்க. செங்கடலை பிரிச்சு அவங்கள கூப்பிட்டுட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய அதிசயம்னு. அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தாங்க, கண்ணார கண்டும். அவங்க என்ன பண்றாங்க? அக்கிரமமாய் நடந்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமை போனாங்க. அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனது இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்க வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி தேவனை கோபம் ஊட்டுறாங்க, எரிச்சல் உண்டாக்குறாங்க, ஆண்டவருடைய கற்பனைகளை மீறி நடக்கிறாங்க. ஆனா வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனம் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுள்ளுமான தேவனார்வின் நீர் அவர்களை கைவிடவில்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்துல நீங்க என்ன பண்ணல, கைவிடவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவங்க துன்மார்க்கமா நடந்தாலும், ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடந்தாலும் கர்த்தர் அவங்களை கைவிடாம பகலில மேக ஸ்தம்பத்து மூலமாகவும் இரவுல பாத்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பம் மூலமாகவும் அவர்களை வழி நடத்தி வந்தார். வனாந்திரத்துல பாத்தீங்கன்னா அவர்களை வழி நடத்துறதுக்கு அவருடைய ஆவியை, நல்ல ஆவியை, அவர்களுக்கு உணர்வுள்ள ஆவியை கொடுத்தார். ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, அதற்கு அவருக்கு கீழ்ப்படியாம போனாங்க. ஆனாலும் கர்த்தர் 40 வருஷமா வனாந்தரத்துல அவங்களை நடத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. இவங்க எல்லாம் கீழ்ப்படியாம இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் எப்படின்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, கழுகு தன் குஞ்சுகளை சட்டையின் மேல் பாதுகாத்து சுமந்து வந்தது போல நான் இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து வந்தேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து வருவது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களேன்னு மோசே சொல்றார். அப்போ அந்த ஜனத்து மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு பாருங்க. ஆனா அவங்க எல்லாருமே கர்த்தருக்கு சத்ருவா இருந்து கோபம் மூட்டி எரிச்சல் மூட்டினாங்க. ஆனாலும் கர்த்தர் அவருடைய குணாதிசயத்தை மாத்திக்கவே இல்லை. அவர் மிகுந்த கிருபையும் மகா இரக்கமும் மன்னிக்கிறவரும் கிருபை பெருந்தவராக இருந்ததுனால கர்த்தர் அவங்க வனாந்திரத்துல இருந்து இந்த சொந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அவரை கொண்டு வந்ததை நம்ம பார்க்கணும். சங்கீதம் 78 அதிகாரம் 36 39 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். ஆமேன். ஆமேன். அவங்க என்ன பண்ணாங்களா பாருங்க, தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள்னு எழுதிருக்கு. இந்த கண்ணுக்குட்டி தான் எங்களுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி அபாண்டமா பொய் சொல்றாங்க இல்லையா? எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவங்க பார்த்து கூட எங்களுக்கு இந்த வனாந்திரத்துல எங்களுக்கு ஆகாரத்தை அவரை கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கர்த்தரை பரீட்சை பண்ணி பார்த்தாங்க. ஒரு முறை 2 முறை கிடையாது. அவங்க வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக பேசுறதும், கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றதும், கர்த்தரை பரீட்சை பண்ணி பார்க்கறதும், இப்படி ஆண்டவரை சோதித்து கொண்டே இருந்தாங்க இல்லையா? அவரும் மகா பொறுமையும் கிருபை உள்ளவராக இருந்தார். அவர்கள் உண்மையா இருக்கவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை பெறவும் இல்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் எப்படி இருந்தார்னு பாத்தீங்கன்னா, அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்களை அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது முக்கிர கோபத்தை எழுப்பாமல், ஒரு மனுஷனை கொண்டு போறது போல எல்லாரையும் கொண்டு போட்டிருக்கலாம், அவரால் முடிஞ்சிருக்கும். ஆனாலும் தான் சொன்ன வார்த்தை நிமித்தமும் அந்த ஜனங்கள் மேல இருந்த அந்த அன்பின் நிமித்தமும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அநேக தரம் தன்னோட கோபத்தை என்ன பண்ணாரு, விலக்கி விட்டாரு. அவன் மண்ணு தானே, அவன் மாம்சம் தானே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, தனக்கு தானே சமாதானம் கூறி அந்த ஜனங்களை மன்னித்து வழி நடத்தி வந்ததை நம்ம பார்க்கிறோம். யோனா 3 அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது
அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஆமென். ஆமென். இன்னும் 40 நாள் இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆகும்? நினிவே கவிழ்க்கப்பட்டு போவோன்னு சொல்லி யோனா மூலமா அந்த செய்தியை நினிவே பட்டணத்தார் மக்களுக்கு அறிவிக்கிறார். அதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, உபவாசம் செய்து பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் என்ன பண்றாங்க, ரெட்டுடுத்தி கொண்டு மனம் திரும்புறாங்க. அவங்க மனம் திரும்பி என்ன பண்றாங்க, சாம்பலில் உட்கார்ந்து தன்னோட பாவ அறிக்கையை செஞ்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் அவர்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்றும் தேவன் அவருடைய கிரியை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். அப்போ நான் கவிழ்ப்பேன் சொன்னதை அவங்க மனம் திரும்ப கர்த்தர் என்ன பண்ணார்னா அதற்கு மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களை மன்னித்து கிருபையை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ யோனா சொல்றாரு, ஏன் யோனா போலன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கர்த்தர் வந்து நீ போய் நினிவே பட்டணத்துக்கு போய் இதை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஏன் நினிவே பட்டணத்துக்கு போவாம வேற பட்டணத்துக்கு யோனா போனார்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் மகா இரக்கமும் கிருபை உள்ளவர்னு அறிந்து இதை செய்ய மாட்டார், அவரு அந்த ஜனங்க மேல பரிதாபப்படுவாரு அப்படின்றத அறிந்ததுனாலதான் யோனா என்ன பண்ணல, அந்த பட்டணத்துக்கு போல. வாசிக்கலாம் யோனா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஆமென். ஆமென். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று அறிவேன். அது யோனா மட்டும் இல்லையா, இன்னைக்கு நீங்களும் நான் நம்ம எல்லோருமே இன்னைக்கு அறிந்து கொள்ளும். நம்முடைய கர்த்தர் மகா இரக்கமும் கிருபை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. எல்லாம் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல அவர் பச்சைக்கிற அக்னியா இருந்தாரு, இப்போ மகா இரக்கம் உள்ளவரா? அவர் எப்பொழுதுமே மகா இரக்கம் உள்ள கிருபை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அப்போ யோனாக்கு கோபம் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஆமணக்கு செடியில போய் உட்காந்துட்டு, ஏன்னா இது நிமித்தம் தானே நான் வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன நம்ப மாட்டாங்க இருக்காங்க இல்லையா, நான் சொன்னது நடக்கலன்னு நினைச்சுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல கோபமா இருக்கும்போது நீ கோவப்படலாமா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறாரு இல்லையா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆமணக்கு செடியை வளர வச்சு அது பக்கத்துல உட்கார வச்சு அது திரும்பவும் தீஞ்சு போக பண்றாரு. அப்போ அதுக்காக யோனா என்ன பண்றாரு, பரிதவிக்கிறார் இல்லையா. அப்போ பரிதவிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்தும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்கு செடிக்காக நீ இப்படி பரிதவிக்கிறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதுன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க துன்மார்க்கமா நடந்தாங்க யோனா பட்டணத்துல, அதனாலதான் அதை அழிப்புன்னு சொன்னாரு. ஆனா கர்த்தர் யாரையுமே குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், அவங்க தப்பு செஞ்சு மனம் திரும்பினவங்களை பார்த்து சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமா இருக்கிற இந்த நினிவே பட்டணத்துக்காக நான் பரிதவிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. இப்போ கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாருன்றதை யோனா அறிந்ததுனால்தான் என்ன பண்ணாரு, இதை செய்ய மாட்டாரு, அவங்க மனம் திரும்பினாங்கன்னா மன்னிப்பு கேட்டா இவர் மன்னிச்சிடுவாரு அப்படின்றதுக்காக தான் அவர் ஓடி போனாருன்றதை நம்ம பாக்குறோம். அவரோட அன்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறான்றதை பாருங்களேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்க தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிறோம் இல்லையா. வாசிக்கலாம் எரேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்தில் இருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவா என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்றத பாருங்களேன், ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவனிடத்திலிருந்து திரும்பி வருவானோ? அப்படி வந்தா தேசம் தீட்டுப்பட்டதா இருக்கும் இல்லையா. ஒரு புருஷன் ஒரு மனைவியை தள்ளிவிட அவன் வேறொருத்தவங்களுக்கு மனைவி ஆயிட்டு திரும்பி வந்தா நம்ம சேர்த்துப்போமா அப்படின்னு கேட்கிறாரு. நானோ வென்றால் சேர்த்துப்பேன்ற. நீ அநேக ஜனங்களோட என்ன பண்ண, நீ வேசித்தனம் பண்ணுன, ஆனாலும் என்கிட்ட திரும்பி வா, நான் உன்னை சேர்த்துப்பேன்ற. கர்த்தர் திரும்பி வான்னு கூப்பிடுறார். ஒரு மனைவி உனக்கு துரோகம் பண்ணிட்டு போனா நீங்க திரும்பி சேர்ப்பீங்களா? நீங்க சேர்க்க மாட்டீங்களே, ஆனா நான் சேர்ப்பேன். இப்போ வசனம் கூட பாத்தீங்கன்னா, விபச்சாரம் பண்ணால தவிர இவர் எந்த காரணத்துக்கு கொண்டு மனைவியை தள்ளிவிடக் கூடாதுன்னு கர்த்தர் கட்டளை விடுகிறாரு. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சாரம் பண்ணாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை விட்டு
கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணது முகாந்தரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள சுத்தி இருக்கிற அந்நிய ஜாதிகளோட போய் அந்த ஜனத்தோட தேவர்களை வணங்கி அங்க இருக்கிற கல்லு மரம் இவங்களோட விபச்சாரம் பண்ணாங்கன்னா அதை போய் வணங்குறாங்க. பணிந்து வணங்கி அதை நமஸ்கரித்து அதுக்கு பலி கொடுக்குறாங்க. அது கூட அந்த விக்கிரத்தை பணங்கந்து அதை படைச்சு அதை பிள்ளைகளுக்கும் அவங்களையும் சாப்பிட வைக்கிறாங்க. தீமை வைக்கிறாங்க. நாள் பார்க்கறாங்க, அஞ்சனை பார்க்கறாங்க. இதைதான் கர்த்தர் வேசித்தனன்றார். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்கிறார்னு சொல்லி அங்க வசனம் எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ விபச்சாரம் பண்ணதான், நான் உன்னை தள்ளி விட்டது உண்மைதான், ஆனாலும் நீ மனம் திரும்பி என்கிட்ட வா, நான் உன்னை சேர்த்துப்பேன்றார். அவரோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு பாரு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு போன, ஆனாலும் என்கிட்ட திரும்பி வான்னு கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். ஆமென். ஆமென். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் மேல என்ன பண்ண மாட்டேன், கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றென்றைக்கும் உன் மேல கோபம் வைக்க மாட்டேன். நீ திரும்பி வா, மனம் திரும்பி என்கிட்ட வான்னு தான் சொல்றார். நான் உன்னை தள்ளி விட்டது உண்மைதான், ஆனா நீ திரும்பி என்கிட்ட வான்னு சொல்ற. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமென். விபச்சாரம் செய்து நீ என்ன பண்ண, என்னை விட்டு விலகி போன இல்லையா? விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ விபச்சாரம் பண்ணது உண்மைதான், ஆனாலும் நீ அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி என்கிட்ட வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன்னு கர்த்தர் சொல்ற. அழைக்கிறார்னு எழுதியிருக்குது வசனம். இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களாலும் உன்னை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றார். அற்ப காலம் உண்ட கோபத்தினால என்ன பண்ண, என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைச்சேன், ஆனா நித்திய கிருபையினால உனக்கு இறங்குவேன், நீ வா அப்படின்னு சொல்லி தன் மனைவி அழைப்பது போல, புருஷன் தன் மனைவியை அழைப்பது போல இந்த ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, அழைக்கிறார். அன்னைக்கு கர்த்தர் தான் மணவாளன், இன்னைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றதை நம்ம பார்க்கணும். மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார்னு எழுதிருக்கு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்றதை பார்க்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம், தீமையை விட்டு விலகுவதே புத்தின்றது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை தான் தேடி போகணும், கர்த்தரிடத்துல மனம் திரும்பணும். அவர் நம்மளை மனம் திரும்பி வாங்கன்னு சொல்லி நம்மளை அழைக்கிறார். உங்களுடைய பாவங்கள் செவ்வேறி இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையா நம்ம கர்த்தரை தேடி மனம் திரும்பி போகணும். யூதாவின் ராஜாவாகிய மனாசேயை பத்தி நம்ம பார்க்கலாம். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 2-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். ஆமென். ஆமென். யூதாவின் ராஜாவாகிய மனாசே, இது யாருன்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேலோட பையன். எசேக்கியேல் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தவர். வெங்கல சர்பத்தை உடைத்து போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா எசேக்கியேல் ராஜா தான். அவரை போல நம்பிக்கையில கர்த்தருக்கு
மேல நம்பிக்கையா இருந்தது. முன் இருந்ததும் கிடையாது, இனிமேல் இருப்பதும் கிடையாதுன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட எசேக்கியேல் ராஜாவோட பையன் தான் இந்த மனாசே. இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்றது வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ எசேக்கியா எதெல்லாம் இடித்து போட்டாரோ அதெல்லாம் திரும்பியும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை வச்சு விக்கிர தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும். தேவனுடைய ஆலயத்துல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பலிபீடங்களை பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டி பாகாலுடைய சிலைய தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு போனவர். தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்றாருன்னா, தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் அஞ்சனம் பார்த்து பில்லி சூனியங்களையும் நாள் பார்க்கிறவங்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் இது எல்லாத்தையும் பண்ணி கர்த்தருக்கு எதெல்லாம் வெறுக்கிற அசுத்தம் நரகல்னு சொல்றாரோ அதை எல்லாத்தையும் செய்து கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்குனார். அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய தீர்க்கதரிசி மூலமா மனாசேக்கு சொல்றாரு. அப்போ மனாசே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவில்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. கர்த்தர் எச்சரித்தோம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனிக்கல. அப்போ கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத காரியத்தை செஞ்சிருந்ததுனால மனாசேவை கர்த்தர் என்ன பண்றாரு, சிச்சிக்கிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிரியாவோட ராஜாவோட கையில என்ன பண்றாரு, மனாசேவை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ மனாசே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு வெண்கல சங்கிலினால பிடித்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அங்க அடிமையாக்குறாங்க. அவன் நெருக்கப்பட்டு அவங்க துன்பப்படும் போது நம்முடைய கர்த்தராகிய தேவனை நோக்கி கெஞ்சுறாரு. கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான்றதை நம்ம பாக்குறோம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணியிருக்கிற போது கர்த்தர் என்ன பண்ண, அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்கிறாருங்க. அவனை திரும்பவும் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரம் பண்ணி அவனை திரும்பவும் அதே இடத்துல ராஜாவாக்குறார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசை அறிந்து கொண்டான்றதை பார்க்கிறோம். இப்போ எவ்வளவு பாவங்களை செஞ்சா கூட கர்த்தர் என்ன பண்றாரு, மனம் திரும்பும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் மன்னிக்கிற ஒரு மகா கிருபை உள்ள தேவனமா இருக்கிறார் இல்லையா. துன்மார்க்கன் தன் பலியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகிறவர் நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப், அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். ராஜாக்கள்லே ஆகாப்பை போல கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தது கிடையாதுன்றது நம்ம வேதத்தை ஆராயும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமா எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஆமென். இந்த ஆகாப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாபோத்தை கொலை செஞ்சு அவனோட தோட்டத்தை என்ன பண்றாரு, தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்கிறார். இதுக்கு அவனுக்கு ஆலோசனை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, எசபேல்ன்ற அவங்க மனைவி. அப்போ இந்த தந்திர யோசனையை பண்ணி அவனை கொன்று அவனோட நிலத்தை நீ எடுத்துக்கோ, நீதான் ராஜாவாச்சே அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை செய்ய தூண்டி இந்த பாவத்தை செய்து முடிக்கிறாங்க இல்லையா. அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு, எலியாவை அனுப்புறாரு. அப்போ எலியா ஆகாப் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் போய் பார்த்து என்ன சொல்றாருன்னா, நாபோத்தின் ரத்தத்தை திராட்சை தோட்டத்தை நீ சொந்தமாக்கி அவனோட ரத்தத்தை நீ சிந்தன இல்லையா, அதே இடத்துல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் என்ன பண்ணும், நக்கும்படி கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல எசபேலை குறித்து அவங்க மனைவியை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாய்கள் எசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும், ஆகாப்பின் சந்ததியில
பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியில சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும். அப்போ உன்னுடைய வம்சத்தையும் நான் என்ன பண்ணுவேன், அழிப்பேன்னு சொல்லி கர்த்தர் எலியா கிட்ட சொல்லி ஆகாப்பை எச்சரிக்கிறார். அப்போ ஆகாப் என்ன பண்றாருன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பேயனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். ஆமென். ஆமென். ஆகாப் அந்த வார்த்தையை கேட்டபோது என்ன பண்றாருன்னா, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டில் படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டு தேவனை தேடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மனம் திரும்பி அந்த பாவத்துக்கு அவர் கெஞ்சி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் மிகவும் மகா இரக்கமுள்ளவராய் இருந்து என்ன சொல்றாரு பாருங்க. எலியா கிட்ட, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆகாப்போட ஜெபத்தை கேட்டு அவனை மன்னிச்சு என்ன சொல்றாருன்னா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வர பண்ணுவேன்னு சொல்றான். ஒருவேளை அவங்க பிள்ளைகளும் மனம் திரும்பி இருந்தாங்கன்னு வைங்களேன், அவன் மனைவி அவன் பிள்ளைகளும் மனம் திரும்பி நிச்சயமா அந்த பொல்லாப்பாவை வர வச்சிருக்க மாட்டாங்க, மன்னிச்சிருப்பார். அவங்க மனம் திரும்பாதனாலதான் அவங்க பிள்ளைகள் மேல அது சம்பவித்ததுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர் நீடிய பொறுமையும் மகா சாந்தமும் உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்றாரு. அவர் கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்கிறார். அவர் நீடிய சாந்தம் உள்ளவர்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அவரோட கோபத்தை உடனுக்குடன் காட்டாம அவர் எப்படி இருக்கிறாருன்னா அதை தள்ளி போடுறாரு, அதனுடைய கோபத்தை விலக்கி விடுறாரு. நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கிறார். கோபப்படுவதற்கு தாமதமா இருக்கிறார் இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். அவருடைய கோபம் இமைப்பொழுதுன்னு சொல்றாரு இல்லையா? அவருடைய இரக்கங்களோ நீடிய வாழ்வுன்றதை நம்ம படிக்கிறோம். அவர் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாம நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு நீதியை சரி கட்டாம இருக்கிறாரு. அவனுடைய பாவத்துக்கு அப்பப்பவே அவர் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா பூமியில ஒரு மனுஷனும் பிழைத்திருக்க முடியாது, ஒருவனும் உயிரோடு இருந்திருக்க முடியாது. கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவரா மனம் திரும்புவாங்க, இன்னைக்கு இல்ல நாளைக்கு மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் நம்மில் நீடிய பொறுமையா இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்க வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம மனம் திரும்பணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீட்டி நம்மளை மன்னித்து நம்மளை சேர்த்துக் கொள்கிற கிருபை உள்ள தகப்பனா இருக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எரேமியா 26ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஆமென். உங்கள் வழியையும் உங்கள் கிரியையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்குக்கும் என்ன பண்ணுவாரு? மனஸ்தாபப்படுவார். அப்போ முதல்ல நம்மளுடைய பாவங்களை விட்டு நம்மளோட அக்கிரமங்களுக்கு மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல நம்ம போவோமானா கர்த்தர் மன்னிக்கிறவரும் மகா கிருபை உள்ளவருமா இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். எல்லோரும் நித்திய ஜீவனை பெறணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும்ன்றதுதான் அவருடைய சித்தமா இருக்குது இல்லையா? வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். துன்மார்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ கேட்கிறாரு. அவன் தன் வழியை விட்டு மனம் திரும்பி அவன் நித்திய ஜீவனை அடையணும்ன்றது தான் ஆண்டோட சித்தமா இருக்குது இல்லையா? அதுதான் அவரோட பிரியம்ன்றாரு. நல்லா பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஐஸ்வர்யன் லாசரு அந்த ஓமையை நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அப்போ அந்த ஐஸ்வர்யன் என்ன சொல்றான்,
அவன் காவல்ல கட்டப்பட்டு நியாய தீர்ப்புக்காக காவல்ல கட்டப்பட்டிருக்கும் போது, தகப்பனே எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும். யார அனுப்ப சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மரிச்ச லாசருவை அனுப்புங்க, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லும் போது, அப்போ அபிரகாம் என்ன சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டோம்னா மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதாகமம் இருக்குது, அந்த புஸ்தகத்தை படிச்சு அவங்க கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பட்டும். ஏன்னா மரித்தோர் ஒருவன் அவரிடத்தில் போனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. ஆனாலும் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஓமை தான். அந்த ஓமையில பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யன் சொல்றான், லாசர் அனுப்புனீங்கன்னா ஒருவேளை என் சகோதரர் 5 பேர் இருக்கிறாங்க, அதை கேட்டு மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ கர்த்தர் தெளிவா சொல்றாரு, அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்றத அங்கேயே சொல்றாரு. ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க செவி கொடுக்காவிட்டால் மரித்தோர்ல இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவன் நம்ப மாட்டாங்கன்னு அங்கேயே ஆண்டவர் சொல்லிடுறாரு. ஆனாலும் தன்னுடைய சிநேகிதனாக லாசரை எழுப்பி அங்க அனுப்புறாரு. ஒருவேளை நம்ம மரிச்ச எழுப்பி ஒருத்தனை அனுப்பி பார்ப்போம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அப்போது அவங்க மனம் திரும்புறாங்களா அப்படின்றது அவங்க கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்கன்னு. சரி, அந்த வாய்ப்பையும் நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு மகா இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. அது செஞ்சோம் பார்த்தார் இல்லையா. அவனை அது ஒரு ஓமை தான். அந்த ஓமையின்படி கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் இரக்கம் உள்ளவர் என்பதை காண்பிக்கிறதுக்காக அதே பேர் கொண்ட வேறொரு லாசரை என்ன பண்றாரு, அந்த யூதர்கள் கிட்ட அனுப்புறாரு. அவங்க மனம் திரும்புறாங்களான்னு பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆமென். மரித்து உயிரோட இருந்த லாசரை பார்க்கறதுக்கு அநேகர் வந்தாங்கன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா. ஆனா பிரதான ஆசிரியர் என்ன பண்ணாங்க, லாசரையும் கொலை செய்யறதுக்கு ஆலோசனை பண்ணாங்க. நிறைய பேர் அவங்கள பார்த்தாங்க இல்லையா, லாசரை பார்த்து விசுவாசம் வைத்தாங்கன்னா, ஆனா அவங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்களா? நம்முடைய கர்த்தர் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, பரபாசை விடுதலை பண்ணுங்க, இந்த இயேசுவையும் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவர் எவ்வளவு நன்மையும் எவ்வளவு அற்புதங்களையும் எவ்வளவு அதிசயங்களும் செய்தும் அவரை விசுவாசிக்கல. அவங்க எப்படி செங்கடலை பிளந்து அவங்களை ரட்சிக்கும் போது எப்படி அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினாங்களோ, அதே போலதான் கர்த்தர் அத்தனை அற்புதங்களை செய்தும் அவங்க கண்கள் குருடா இருந்தது. அதனால்தான் ஸ்தேவான் அவர்களை பார்த்து, வணங்கா கழுத்துள்ளவர்களே, உங்கள் பிதாக்கைகளை போல நீங்களும் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்றாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. ஆமென். ஒருவனுக்கு 100 ஆடு இருந்து 99 ஆடுகள் இருக்குது, ஆனா ஒரே ஒரு ஆடு மட்டும் காணனா அந்த ஒரு ஆடு போனா போட்டுன்னு விட்டுருவாங்களா? இல்ல இல்லையா. அந்த 99 ஆடை வச்சுட்டு அந்த தொலைந்து போன ஆடை என்ன பண்ணுவாங்க, தேடாமல் இருப்பானோ? நம்ம தேடி வந்த தெய்வங்க நம்முடைய கர்த்தர். நம்ம சத்துருகளா இருக்கும்போது நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதை நம்மள ஒருத்தரையும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நிதானிச்சு பாருங்க, நம்மள ஒருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சார். நம்ம கள்ள சுவிசேஷத்துல அடிமையா இருந்தோம், பாவங்களுக்கு அடிமையா இருந்தோம், விக்கிராராதனைக்கு அடிமையா இருந்தோம், இந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், துன்மார்க்கமா ஜீவித்து கொண்டிருந்தோம். ஆனா கர்த்தர் காணாம போன உங்களையும் என்னையும் என்ன பண்ணாருன்னா தேடி வந்தார் இல்லையா. அப்போ நம்ம மனம் திரும்பும் போது அவர் எப்படி இருக்குன்னா, அந்த ஆட்டை என்ன பண்ணுவாரு, காணாமல் போன ஆடு கண்டுபிடிச்சது கிடைச்சு தன் தோள்களில் சுமந்து சந்தோஷமா வருவார் இல்லையா. அது போல இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவின் சித்தம் அல்லன்றார். நம்முடைய கர்த்தர் மகா இரக்கமும் கிருபையும் உண்மை உள்ளவரும் நல்லவருமா இருக்கிறார்ன்றதை பாருங்க. வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட
வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இது ஒரு ஓமையா சொல்றாரு. ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்தோம், அதுல ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சுன்னா விட்டுருவாங்களா? சரி 9 இருக்குதே அப்படின்னு விட்டுருவாங்கன்னா விட மாட்டாங்க இல்லையா? அப்போ விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா தேடுவாங்க இல்லையா? அதை கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? எல்லாரோடையும் அவங்க அயல் வீட்டுக்காரோட கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? காணாம போன வெள்ளிக்காசு நான் கண்டுபிடிச்சேன். காணாம போகுது திரும்பவும் கிடைக்கிற சந்தோஷம் மகா பெருசு இல்லையா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இது போல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிரும். அப்ப மனம் திரும்பி என்கிட்ட வாங்கன்றார். அதே போல பாத்தீங்கன்னா நல்ல குமாரன் கெட்ட குமாரன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த ஓமையில பாத்தீங்கன்னா அவனுக்கு புத்தி வந்த போது, எப்போ அந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி வந்த போது நம்ம அப்பா கிட்ட தான் போகணுன்றது அவனுக்கு தெரியுது. நான் ஏன் இங்க சாப்பிடாம பன்றிக்கு கொடுக்குற உணவு கூட எனக்கு கிடைக்கலையே, நான் இங்கேயே சாகணும். அவனுக்கு புத்தி வந்த போது, நீங்க போய் படிச்சு பாருங்க, அவனுக்கு புத்தி வந்த போது நான் அப்பா கிட்ட போவேன், எங்க அப்பா கிட்ட எவ்வளவு பேர் வேலைக்காரங்கிறாங்களே, அப்பா நான் உங்களோட பையன் சொல்றது எனக்கு தகுதி இல்ல, உங்களோட அடிமையா என்னை சேர்த்துக்குங்க, உங்க வேலைக்காரனா என்னை வச்சுங்க, நான் நல்ல சாப்பாடு சாப்பிடுவேனே, எங்க அப்பா மகா இரக்கமும் கிருபையும் மன்னிக்கிற உள்ள தேவனா இருக்கிறாரு, அதனால எங்க அப்பா கிட்ட போவேன், எங்க அப்பா என்னை சேர்த்துப்பான். அந்த அப்பா யாருமே இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவன் புறப்பட்டு அவங்க அப்பா கிட்ட வரும்போது என்ன நடக்குதுன்றத பாருங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். ஆமென். அவன் மனம் திரும்பி அவங்க அப்பா கிட்ட திரும்பி வரும்போது, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகின்னு எழுதியிருக்கு. ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றுக்குட்டியை அடிங்க, நம்ம புசித்து சந்தோஷமா இருக்கலாம், என் மகன் மரிச்சான், இப்ப உயிரோட வந்திருக்கான், காணாமல் போனா இப்ப நான் கண்டுபிடிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாருன்றத நம்ம பார்க்க. கர்த்தர் அங்க பாத்தீங்கன்னா தகப்பன் தன் பிள்ளையை குற்றமே சாட்டல, சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு பொழுதும் குற்றம் சாட்டுகிறவர் அல்லன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு, ஓயாம நம்ம மீது குற்றம் சாட்டுவான்னு சொல்லியிருக்கு. ஆனா மனம் திரும்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு பொழுதும் குற்றம் சாட்டுகிறது கிடையாது. அவனுடைய பாவங்களை ஆழ்கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாரு. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனா இருக்கிறாருன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அநேகர் பாவம் செய்யறாங்க, புறஜாதியார் இந்த மாதிரி இருக்கிறாங்களே. இப்ப இத்தனை புறஜாதிகளும் அந்த நினிவே பட்டணத்துல எப்படி அவர் பரிதவிக்கிறாரு. வலது கைக்கு இடது கைக்கு தெரியாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் ரட்சிக்கணும் இல்லையா? அதனால தேவ கிருபை பிரசனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதிருக்கு. நம்முடைய கர்த்தருடைய கிருபை பிரசனமாச்சு. எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசனமாச்சுன்னா தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி நமக்காக ஜீவனை கொடுத்தார். வாசிக்கலாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஆமென். இதோ எல்லா ஜனத்துக்கும் யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஜனத்துக்கும் புறஜாதியாக நமக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். எதற்காக? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார், பாவிகளாய் இருக்கிற நம்மை ரட்சிக்க வந்தார். தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார் என்றதை நம்ம பார்க்கணும். அப்போ அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் என்னதென்று நம்ம கற்றுக்கொள்ளணும் இல்லையா? வாசிக்கலாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட
கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகமும் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். நல்லா பாருங்க, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்ட முடியாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா இருக்கணும். அவர் ஏன் நமக்காக மனிதனா இறங்கி வந்தாரு? நம்ம அவரை தேடணுமா? அவருக்கு பிரியமா நடந்தோமா? நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தோமா? இல்லையே. நம் பாவிகளா இருக்கும் போதே கர்த்தர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்னதென்று வெளிப்பட்டதே. நம்ம துன்மார்க்கமா இருந்தோம், பிசாசோட பிள்ளைகளா இருந்தோம்னு சொல்லி எழுதியிருக்கு. விக்கிராராதனை செஞ்சிருந்தோம், ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செஞ்சிருந்தோம். அப்படி இருக்கும்போது நமக்காக ஜீவனை கொடுக்கிறாருன்னா அது ஒரு மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாததுதான் இருக்குது இல்லையா? ஏன் இதை செஞ்சாரு? ஒரு நிமிஷத்துல உலகத்தை அழிச்சு திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவரால் உண்டாக்க முடியும். இதை ஏன் செய்யறீங்கன்னு அவரை யாருமே கேட்கறதுக்கு இங்க ஒருவனும் கிடையாது. தேவ தூதர்கள் முதற்கொண்டு அவருக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அஞ்சு நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட பரலோக தேவன் நமக்காக அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்ட அவரை தான் என்ன பண்றாங்க இவங்க? சிலுவையில அவமானப்படுத்தி, எச்ச துப்பி, வஸ்திரங்களை கிழித்து, பரியாசம் பண்ணி, அவர் முகத்துல எச்ச துப்பி அறையிறாங்க. அவரை கொட்டி ஞான திருஷ்டியில இதை உனக்கு பண்ணது யாருன்னு கேட்கிறாங்க. அந்த சைடு போறவங்க எல்லாம் தன் தலையை துலுக்கி, இதுதான் தேவன குமாரனாச்சு, இப்ப உன்னையை நீ ரட்சித்துக்கொள்னு சொல்லி அவரை தூஷித்தார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவனை தூஷித்தா மட்டும்தான், திட்டினா மட்டும்தான் அது தேவ தூஷணம். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. யார சிலுவையில் அறிஞ்சாங்கன்னு எழுதியிருக்கு? மகிமையின் கர்த்தர். தேவன் நமக்காக மனிதனாய் பிறந்தார். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி எழுதியிருக்கு. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் சொல்லி எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட தேவன் அடிமையா இருக்கிற, பூச்சியமா இருக்கிற, துரும்பா இருக்கிற, துன்மார்க்கத்துல வாழ்கிற நமக்காக ஜீவனை கொடுப்பாருன்னு யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவருடைய அன்பு எவ்வளவு பட்டது பாருங்க. நம்ம பார்த்தோம், தம்மை தேடுகளுக்கும் தமக்கு காத்து கொண்டிருக்கும் கர்த்தர் நல்லவர்னு. ஆனா துன்மார்க்கனா இருக்கிற நமக்கும் கர்த்தர் நல்லவர் தான். பாவிகளா இருந்த நமக்கும் கர்த்தர் நல்லவர் தான். அவர் எல்லோருக்கும் நல்லவரா இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபை உள்ளவரா இருக்கிறார். அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் என்னதென்று நம்ம கத்துக்கொள்ளணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும் இல்லையா? அப்போ அவனை சிலுவையில அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க இல்லையா? அவ்வளவு அசிங்கப்படுத்தும் போதும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியான். இதெல்லாம் அவருக்கு தெரியும். இந்த அற்ப மனுஷங்கிட்ட போய் நம்ம அடிமையா போவோம், இவங்க இப்படி நம்மளை அவமானப்படுத்தி நம்மளை சிலுவையில அறைவாங்க. ஆனாலும் அந்த சிலுவையின் மரணத்துக்கும் முன்னாடி அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சான். அந்த சந்தோஷத்தினாலதான் இந்த அவமானத்தை சகித்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷத்துக்காக தான் அந்த அவமானத்தை எண்ணலையா? என்ன சந்தோஷம்ன்றதை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. ஆமென். ஆமென். தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் என்ன பண்ணாராம்? அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும், உங்களையும் என்னையும் நித்திய ஜீவன் நிலத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்ன்றதுக்காக ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறவர் நமது நிமித்தம் தரிதரானார். தரிதராகிய நாம ஐஸ்வர்யம் ஆகணுன்றதுக்காக கர்த்தர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இந்த இயேசுனா தேவன் மனுஷனாக பிறந்தார்னு அர்த்தம். பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவரானார். தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்போ அந்த சிலுவையின் மரணத்துல
அவருக்கு என்ன சிந்தனை இருந்துச்சுன்னா, என் பிள்ளைங்க மகிமையில கொண்டு வந்து சேர்க்க போறேன். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தையா இருந்தது. எப்படியானாலும் இந்த வழியா இதுல பாத்திரம் பண்ணால ஒழிய நமக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்றது அவர் நன்கு அறிந்திருக்க. ரத்தம் சிந்ததில் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால நம்முடைய கர்த்தரும் ஆவியா இருக்கிற தேவனும் மனிதனாக வெளிப்பட்டார். ரத்தம் சிந்ததுக்காகவே, நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் துன்மார்க்கனுக்காகவும் நமக்காக தான் கர்த்தர் இவ்வளவு பாடுகளை சகித்தார். எதற்கு? அவருக்கு சந்தோஷம்ன்றாரு. எதனாலனா, என் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க போறேன், அவங்க கூட நான் நித்திய ஜீவனில் என்னுடைய கூட இருக்க போறாங்க என்ற சந்தோஷத்துல அவர் கர்த்தர் அந்த சந்தோஷத்தமா அது என்னை அவமானத்தை எண்ணலைன்றதை நம்ம பார்க்கிறோம். இது ஏன்னா நம் மீது கொண்ட அந்த அன்பு அவமானத்தை சகிக்க வச்சுது. நம்ம நித்திய ஜீவன்ல சந்தோஷமா இருக்க போறோன்றதுக்காக தான் அவர் துன்பத்தை அனுபவிச்சார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று மரித்து உயிரோடு எழுந்தார். அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறன்னு சொல்றார் இல்லையா? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் தழும்பு குணமாகும். அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோம்னு சொல்லி எழுந்திருக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்தோமானால் அவர் நமக்காக பட்ட பாடுகள் எவ்வளவு பெருசுன்றத நீங்க நினைத்தீர்களானா, அப்ப கர்த்தருடைய சிந்தையே உங்களுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தடுத்து கொள்ளுங்கள்னு எழுதிருக்கு. அவருக்கு என்ன சிந்தை இருந்துச்சு? பிள்ளையை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க போறோன்ற சந்தோஷம் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரை நம்ம பார்க்க போறோம், அவரோட நம்ம ஆள போறோம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய உபத்திரமா இருந்தாலும் நம்மளால அதை சகித்து கொள்ள முடியும். எவ்வளவு பேர் அவமானமா இருந்தாலும் அதை ஒரு பெருசாவே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தரை நம்ம தரிசிக்க போறோம், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை பார்க்க போறோம். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும் இல்லையா? அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால் நம்ம எப்படி இருக்கணும்ன்றதை வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமீன். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால், அப்போ அந்த அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் என்னதென்று நீங்க கற்றுக்கொண்டது உண்மையானா, அப்ப நீங்க என்ன பண்ணுமா? சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்க எப்படி இருக்கணுமா? புதிதாய் வளரும்படி பிறந்த குழந்தையை போல. எப்படி ஒரு தாய்ப்பால் மேல எப்படி குழந்தை வாஞ்சையா இருக்குமோ, அது போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கு. ஏதாவது ஒரு புது விஷயம் நம்ம கர்த்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோமா? அவருடைய அன்பை பத்தி நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமா? அவருடைய வருகையை பத்தி நம்ம அறிந்து கொள்ள மாட்டோமா? எப்போ வருவாருன்றத நம்ம வேதத்தை தேடி ஆராய்கிற பிள்ளைகளா இருப்போம். அப்போ கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்தாரே சிலுவையில. அப்போ நம்மளும் எப்படி இருக்கோம்? அப்போ சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. அப்போ மன்னிச்சா மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். மரம் நல்லது என்றால் கனிகளும் நல்லது என்று எழுதியிருக்குது இல்லையா? வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். நம்ம பாவம் செஞ்சு அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தா அதனால என்ன பொருள்? அதுல நம்மளுக்கு என்ன பெருமை இருக்குது, என்ன கீர்த்தி உண்டுன்னு இருக்குது. நீங்கள் நன்மை செய்யும் போது பாடுபடுறீங்களா, அப்ப பொறுமையோடு இருந்தாதான் தேவனுக்கு அது நீதியா இருக்கு. இதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? ஏன்னா கிறிஸ்துவன் பாத்தீங்கன்னா உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நம்மளுக்கு என்ன பண்ணாராம்? மாதிரியை வைத்துட்டு போனாருன்னு. அப்போ அவர் நடந்த பாதையில் தானும் நடக்கிறவனா இருக்கணும் இல்லையா? அப்போ மரம் நல்லது என்றால் கனியும் நல்லதுன்னு. அப்ப மரத்துக்கு என்ன குணாதிசயம் இருந்துச்சோ அதேதான் கனிகளுக்கும் அந்த குணாதிசயம் இருக்கணும் இல்லையா?
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கன்றாரு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவருக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்றார் இல்லையா? இப்படி செய்கிறதுனால நீங்க எப்படி இருப்பீங்களா? நீங்க பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவுக்கு புத்திரரா இருப்பீங்க. அவர் தீயோர் மேலும், நல்லா பாருங்க, நல்லோர் மேல் மட்டும் கிடையாது, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் கெட்டவன் நல்லவன் பார்த்து மழையை வர்ற பண்றதும் இல்லை, அதே போல கெட்டவன் நல்லவன் பார்த்து தன்னுடைய சூரியனை உதிக்க சொல்றதும் இல்லை. எல்லாருக்கும் அவர் எப்படி இருக்காரு? அவர் நீதி செய்கிறவராகவும் நல்லவராமா இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்மளோட பிதாவார் எப்படி இருக்கிறாரோ அதே போல பிள்ளைகளும் இருக்கணும் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவைங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ எல்லா கோபத்தையும் அக்கிரமத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாருக்கும் மன்னிச்சு கிருபையா கர்த்தர் எப்படி அன்புள்ளவரா இருந்தாரோ அதே போல நம்மளும் எல்லா பாவங்களையும் மூடுகிறவர்களா நம்ம இருக்கணும், அவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்புவது மட்டும் கிடையாது, மற்றவங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர்களா நம்ம இருக்கணும், அதை சகிக்கிறவர்களா இருக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான், நம்மளும் அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆமென். உங்களை துன்பப்படுத்துறவங்கள ஆசீர்வதிங்கன்றாரு. அப்படி உங்களால ஆசீர்வதிக்க முடியலையா, தயவுசெய்து சபியாதிருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்க, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? நன்மை செய்ய நாடுங்கள்ன்றாரு. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டாயிருந்தால் அப்போ நிச்சயமா குறைபாடு இருக்கதான் செய்யுது இல்லையா? அப்போ ஆனா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்க. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்காக என்ன பண்ணுமா? உங்கள் எரிச்சல் தனிய கடவுதுன்னு எழுதிருக்கு. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. ஆமென். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுதுன்னா, அன்புனா என்னங்க? அவங்களை எப்படியாவது நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும். கர்த்தர் நமக்காக அப்படிதான் சிலுவை சகித்தார் இல்லையா? என் பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் சகித்தார் சிலுவையின் பாடல. அதே சிந்தனை தான் உங்களுக்குள்ள இருக்கணும். நம்மளும் கர்த்தரை தரிசிக்க போறோம், அதே போல கர்த்தரை அறியாத சகோதரருக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு எப்படியாவது அவங்கள நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போறதுக்கு அந்த ஞானமும் புத்தியும் நமக்கு இருக்கணும் இல்லையா? அதுதான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அன்போடு இருக்க கடவுது. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ எப்படியாவது மற்றவங்களை ரட்சிக்கிறதுக்கான வகையை நம்ம பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் அப்படிதான் நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கணுன்றதுக்காக தான் அந்த சகித்தாரு. அதே போல நம்மளும் நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நித்திய ஜீவனுக்குள்ள போனோம்னா சிலவற்றை சகித்து அன்போடு தான் நம்ம நடந்து கொள்ளணும். வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆமென். சகோதரரை, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஏதாவது ஒரு பாவத்துல விழுந்துட்டான், இல்ல சபையில இருந்து விலகி போறாங்க, இல்ல திரும்ப உலகத்துக்கு அடிமையாகிறாங்கன்னா, அப்ப ஆவிக்குரிய ஆகிய நீங்கள், இப்ப கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ள இருக்குது இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் எப்படி நம்ம மீது சாந்தமுள்ளவரா இருந்தாரோ நம்மளும் என்ன பண்ணணும்? சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவங்களை சீர்பொருந்த பண்றதுக்கு அவங்க கிட்ட தனிமையில போய் அவங்க குற்றங்களை உணர்த்தணும். ஆனாலும் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ அங்க வாக்குவாதமோ இல்ல தூஷணமோ நடக்குதுன்னா அப்ப என்ன பண்ணோம்? 1க்கு 2 முறை சொல்லி அப்புறம் அவனை கர்த்தர் என்ன சொல்றாரு? கீழ்படியாதனை விட்டு விலகுன்னு தான் சொல்றாரு இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அப்படி இருக்கிறவங்களை ரட்சிக்கிறதுக்கு முதல்ல வகை தேடணும், அவங்களை சீர்பொருந்த பண்ணணும்னு கர்த்தர் சொல்றாரு. யூதா 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து, நம்முடைய கர்த்தர் வருகை சமீபமா இருக்குது அறியுதுதான் சிஸ்டர். பகுத்தறிவு உள்ளவங்க, உலகத்துக்கு அடிமையா இல்லாம நம்முடைய கர்த்தர் வரப்போறாரு, அவருடைய வருங்காலம் வருகிற காலம் சமீபமா இருக்கிறத உணர்ந்து கொள்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் பகுத்தறிவு. சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கன்ற. அப்போ சிலர் எப்படியாவது அக்னியிலிருந்து இழுத்து விடணும்னா பாவத்துல இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்? மனம் திரும்புறதுக்கு அவங்களுக்கு
எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு இறங்கி அந்த வலிய சத்திய மார்க்கத்தை அவங்களுக்கு போதிக்கணும். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் வாசிக்கும். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆமீன். ஆமீன். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் என்ன பண்ணுமா, அவனை பாவத்திலிருந்து திருப்புறான் இல்லையா? அப்படி பாவத்திலிருந்து திருப்பினவன் என்ன பண்றான், தப்பி போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருக்கிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுகிறான் என்று அறியக்கூடாது. அன்பு திரளான பாவங்களை மூடுன்றதை நம்ம படிச்சோம் இல்லையா? அப்போ ஒரு சகோதரனை நம்ம மனம் திரும்பி அழைத்து வரோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. அந்த சந்தோஷமான காரியத்தை நம்ம செய்யணும் இல்லையா? கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள்னு எழுதியிருக்கு. அப்ப கர்த்தர் ஏன் அதை சகித்தாரு சிலுவையின் பாடுகளை? நீங்க நானும் நித்திய ஜீவன்ல அவர் கூட இருக்க போறோம், அந்த சந்தோஷமா இருக்க போறோன்ற அந்த சந்தோஷமான நாட்களை நினைத்துதான் என்ன பண்ணாரு, அந்த சிலுவையில நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, என்ன அப்படியே ஒப்பு கொடுக்குறாரு. ஆனாலும் கர்த்தர் அந்த சந்தோஷப்பட்டாருன்றத பாருங்க. என் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க போறோன்றது அது உபத்திரம் தான். ஆனா அதை சொல்றாரு, அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்துச்சான், அந்த சந்தோஷத்துக்காக அவமானத்தை எண்ணல. ஏன்னா அவருக்கு கிடைக்க போற மகிமை மகா பெருசு. நம்ம பிள்ளைகளை நம்ம கூட இருக்க போறாங்க, அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போறாங்கன்ற சந்தோஷத்துக்கெல்லாம் அவருக்கு என்னங்க பெரிய சந்தோஷம் இருக்க போகுது? அதே சந்தோஷம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்குது இல்லையா? நம்முடைய கர்த்தரை பார்க்க போறோம். அதே போல நம்மளால முயன்ற வரைக்கும் நம்ம எல்லாரையும் ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போற வேலையை தான் பார்க்கணும். பவுல் சொல்றதை பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19-22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆமேன். ஆமீன். எல்லோரையும் ரட்சிக்கும்படிக்கு அவர் என்ன பண்ணாராம், எல்லோருக்கும் எல்லாமே ஆனேன்னு சொல்றாரு இல்லையா? அவர் யாருக்குமே அடிமை இல்லாதவரா இருந்தோம், சுயாதீன பிரமாணத்துல இருந்தோம். ஆனா என்னைத்தானே நான் எல்லாருக்கும் அடிமையாக்குனேன். அப்போ யூதனை ரட்சிக்கிறதுக்கு அவர் எப்படியாவது யூதனை போலவும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் எப்படியாவது அவனை ஆதாயப்படுத்திக்கணும்ட்டு அவனுக்கு பிரியமாய் நடந்தாராம். சரி, நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்திட்டு அவனுக்கு பிரியமாகவும் நடந்தாராம். அப்படி இருந்தோம். எப்படி இருந்தாலும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாய் இருந்தேன்றாரு. எந்த காரணத்தை கொண்டும் அவனை ஆதாயப்படுத்திக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஆண்டவருடைய கட்டளை விட்டு அவர் விலகல, அவரோட சத்தியத்தை விட்டு விலகல. இப்ப விக்கிராராதனை இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்திக்கணும்ன்றதுக்காக நம்ம அவங்களை விக்கிராராதனை செய்யணும், இல்ல நம்ம போய் விக்கிராராதனை செய்யணுமானா அதை செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. தேவனுடைய கற்பனைகளை நம்ம மீறக்கூடாது. அவங்களை ஆதாயப்படுத்திருக்கு நம்மள வேணாம், தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு நம்ம எதை வேணா நம்ம இழக்கலாம், எதை நம்ம வேணா தாழ்த்திக்கலாம், அவங்களுக்கு பிரியமா நடந்துக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ள இருந்துதான் இதை செய்யணும்னு சொல்லி எழுதியிருக்கு. பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினரை போலும் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லோருக்கும் எல்லாமே ஆனேன். அவருடைய அன்பு பாத்தீங்களா? நம்ம கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? நமக்கு நித்திய ஜீவனுக்கு நமக்கு அப்பா வரப்போறான்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதே போல எல்லோரும் தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசிப்பதுதான் அன்புன்றதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு கிடைத்த சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்கணும்ன்றது தான் அந்த அன்புன்றதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர் அன்புள்ளவரா இருக்கிறார். நீங்க நானும் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் அன்புள்ளவர்களா நம்ம நடந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். ஆமீன். நான் என்னோட சுய பிரயோஜனத்தை நான் தேடாம
அநேகருடைய புரோஜனத்தை தேடி, அதனால்தான் ஒருவர் பாரத்தை சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள்னு சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடந்தது போல நீங்கள் எப்படி இருங்க, யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கு முதலாவது எப்படி என்ன பண்ணோம், இடர்லற்றலா இருங்க. அப்போ எல்லோரும் ரட்சிக்க பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம நடக்கையில இருக்கணும் இல்லையா? நம்ம நடக்கைகளும் செய்கைகளும் அவங்க நம்மளை பார்த்து இந்த தெய்வ பயம் அவங்களுக்குள்ள ஊறணும். அவங்களுக்கு எப்படியாவது தேவனை ரட்சிக்கிறதுக்கான காரியங்களை தான் நம்ம செய்யணும். எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு எல்லோருக்கும் நம்ம என்ன பண்ணோம், பிரியமா நடக்கணும்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருக்கும் கிருபை உண்டாவதாக எழுதியிருக்கு. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை இன்னைக்கு நம்ம ருசித்து பார்த்தோம். துன்மார்க்கனா இருக்கும் போதே கர்த்தர் நமக்காக தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய எல்லாவற்றையும் இழந்தார் இல்லையா? அவர் ஆடைகளை உருவி கூட அவர் அவமானப்படுத்தணும். அவர் சிலுவையின் பாடுகளை ஒரு நிமிஷம் தியானித்து பாருங்க. அது யாருக்காகனா, பாவியாகிய துரோகியாகிய நமக்காக. ஒவ்வொருவரும் தான் இருதயத்துல கையை வச்சு அக்கிரமக்காரனாகிய எனக்காக தான் கிறிஸ்து வந்தார். அவர் வரலன்னா நமக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மறிப்போம், நரகத்துக்கு போம், ஆக்கனை தீர்ப்புக்கு பாத்திரம்னா இருக்கும். அப்படி இருந்தும் வலதுபுறம் இடதுபுறம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன்னு சொன்ன நம்முடைய கர்த்தர் நமக்காக இறங்கி வந்தார். துரோகியும் பாவிகளும் ஆகிய நமக்காக தேடி வந்த தெய்வம். சிலுவையின் பாடல தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை எப்படியாவது மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற அந்த அன்பு அவர் இருதயத்தில் இருந்துச்சு. அதே அன்புதான் உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தையை உங்களுக்குள் இருக்க கடவுதுன்னு எழுதியிருக்கு. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ளுங்கள். அவர் அப்படி இருந்தாரு, இருந்து மரணத்தை ஜெயித்தார் இல்லையா? பிசாசை ஜெயித்தார். அப்போ உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்க திடன் கொள்ளுங்க, உலகத்தை நான் ஜெயித்தேன்ற. உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட ஆண்டவரை நம்ம தேடுவோமானா கர்த்தர் நம்ம சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிக்கையிட்டு மனம் திரும்புவானா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் மகா இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாதான் தெரியும். இந்த உலகமோ இது எல்லாம் மாய, கர்த்தர் ஒருவரே நிஜம், அவர் மட்டும்தான் சத்தியம், அவர் மட்டும்தான் உண்மை உள்ளவர். அவரை போல நம்மளை யாரும் நேசிக்க முடியாது. அவர் போல நமக்காக ஜீவனை கொடுக்க இங்க ஒருவரும் கிடையாதுன்றதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம கர்த்தர் நல்லவர். ஆமீன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எசப்பா, நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் கிருபையும் நீதியும் உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. துன்மார்க்கனாக எனக்காக இறங்கி வந்த தெய்வம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் பாவிகளா இருக்கும் போது ஏற்ற நேரத்தில் எங்களுக்காக மரித்தீர் கர்த்தாவே. நாங்கள் அக்கிரமக்காரனா இருக்கும் போதே எங்கள் மீது அன்பு காட்டினீர் கர்த்தாவே. அப்பா, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்னும் எங்களிடத்துல உமக்கு பிரியமில்லாத காரியங்களும் கீழ்ப்படியாத எண்ணங்களோ ஏதேனும் இருந்தா எங்களை மன்னித்து கிருபையா அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த உங்களுடைய பிள்ளைகளாகிய இவர்கள் ஒருவராகிலும் கைவிட்டு போகாதபடி உங்களுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ள அப்பா உம்மிடத்துல அவர்களை ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த கல்லனை மன்னித்து கிருபையாய் ராஜ்யத்தில் சேர்த்தது போல கர்த்தாவே எங்கள் அனைவரையும் மன்னித்து உங்களுடைய ராஜ்யத்துல கொண்டு வாங்கப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு எழுதியிருக்குதுப்பா. அப்பா, பரிசுத்தத்துக்கு குறைபாடா இருக்கிற எல்லாவற்றையும் எங்களை நீக்கி அருளும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் குற்றமுள்ளவர்களா இருக்கிறோம் கர்த்தா. எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து கிருபையாய் எங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனே, யோனாவை போல நாங்கள் உண்மை அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீ மகா இரக்கமும் கிருபை உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிற கர்த்தாவே. எங்கள் மீது நீடிய சாந்தமும் நீடிய பொறுமையும் கிருபை உள்ளவரும் அன்புள்ளவரும் இரக்கம் உள்ளவருமா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, எங்கள் பாவங்களையும் எங்கள் சாபங்களையும் நீ சுமந்திருக்காத்தாவே. எங்களை நோய்களை உங்களுடைய சிலுவையில் சுமந்து எங்களை ரட்சித்திருக்காத்தாவே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, கூடியிருக்கிற ஜனங்களை உங்களுடைய பாதங்களில் ஒப்பு கொடுக்குறப்பா. அவர்களை ஏற்றி நடத்தலும், அவங்க ஜெபத்தை கேளுங்கப்பா. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அவங்களை நிரப்புங்கப்பா. அவர்கள் எல்லோரும் உங்களுடைய ராஜ்யத்திற்கு நடம்பெறுங்க. அவர்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. துதியும் கனமும் மகிமையும் உம்மிடத்தில் ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.